என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம மாடல் நம்பர் 1 பாட் மாஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 7 லெவல் ஆஃப் கொஷின். ஸோ லெவல் 1 ஒரு சின்ன கொஷின்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப்பாக போய் 7வது லெவல் கஷ்டமான லெவலில் முடிக்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு கொஷின் மட்டும் நான் உங்களை போட சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. பொறுமையாக எல்லா லெவலில் இருந்தும் ஒரு லெவலில் 7 கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சிம்பிளிஃபிகேஷன்றது நீங்கள் பேங்க்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி, ஈவன் கேம்பஸ் இன்டர்வியூக்கு படிக்கிறீங்கனாலும் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான பார்ட் உங்களோட எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் எல்லா வீடியோஸ் நான் எப்போ போஸ்ட் பண்ணுறேனோ மறந்துடாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா மறந்துடாமல் ஒரு டெஸ்ட்டை போய் போட்டுருங்க. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், வீடியோ பார்த்து தான் நீங்கள் படிப்பீங்க. இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போய் எழுதி பார்த்துட்டிங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், நம்மளோட எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்குறாங்க அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் மொபைல் அப்ளிகேஷன் கூகுளில் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் 7 லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை மட்டும் எழுதுங்க. அடுத்த வீடியோ எப்போ போடுறேனோ அடுத்த டெஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ எல்லாம் நீங்கள் எல்லா பார்ட்டும் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது உங்களோட எக்ஸாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது நம்ம 7 லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இந்த பாட் மாஸில் இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம 7 கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ 3 + 9 டிவிஷன் 3 × 2 - 5. ஸோ ஒரு மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம இப்படி பார்க்கும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவா இருக்கணும்னா எதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் படித்தோம் பாட் மாஸ் படி ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிக்கணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் முடிக்கணும், அப்புறம் தான் அடிஷன், அப்புறம் தான் சப்ராக்ஷன். ஸோ எதுக்காகவும் எடுத்த உடனே 9 3 ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிச்சிருங்க. இந்த டிவிஷன் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ 3 + 9 / 3 × 2 - 5. ஸோ 9 / 3ன்னு இருக்குது. ஸோ 9 / 3ன்னு போட்டேன், × 2 - 5. இப்போ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 3 × 2 - 5. ஸோ அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன் பண்ணணும். ஸோ 3 × 2 அப்படின்றது 6. ஸோ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 + 6 - 5. இப்போ அடுத்தது அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிட்டும் சப்ராக்ட் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணிட்டும் ஆட் பண்ணலாம். இது உங்களோட விருப்பம் தான். பட் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்லாம் இருக்கும்போது எப்போதுமே ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் முடிக்கணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷனை முடிக்கணும், கடைசியாக அடிஷன் சப்ராக்ஷன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். 6 + 3. 6 + 3ன்றது எவ்வளோனா 9. 9 - 5 அப்படின்றது 4. இல்லை நான் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 - 5 அப்படின்றது 1, 3 + 1 அப்படின்றது 4. எப்படி பண்ணாலும் நம்மளோட ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? மொதல் கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதே மாதிரி நம்ம பொறுமையாக ஒரு லெவலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும்ப்பா. அடுத்த கொஷின் பாருங்கள். 8 - 5 டிவிஷன் 5 × 4 + 3. என்னென்ன இருக்குது? சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை முடிக்கணும்? டிவிஷனை தான் முடிக்கணும். ஸோ 5 டிவிஷன் 5. 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 8 - 1 × 4 + 3. ஸோ 5 டிவிஷன் 5ன்றது 1, அதனால் இங்கே 1 போட்டிருக்கேன், மைனஸ் முன்னாடி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ × 4 போட்டிருக்கேன், +3. அடுத்து பாருங்கள், சப்ராக்ஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ 8 1 × 4 - 4 + 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். 4 × 1ன்றது 4, மைனஸ் போட்டாச்சு. இப்போ சப்ராக்ஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 8 - 4 அப்படின்றது 4, 4 + 3 அப்படின்றது 7. சரிங்களா? ஸோ நம்மளோட ரெண்டாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. இல்லைனா நான் இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் இதை பண்ணவா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், இதை போய் நீங்கள் 4 + 3 7, 8 - 7 1ன்னு சொல்லக்கூடாது. -4 + 3, -4 + 3ன்றது -1, 8 - 1ன்றது 7. அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா 8 - 4ன்றது 4,
4 + 3 அப்படின்றது 7. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரு நம்பருக்கு முன்னாடி அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துக்கங்க. இது 8க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ், 4க்கு முன்னாடி மைனஸ், 3க்கு முன்னாடி ப்ளஸ். ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. மூணாவது கொஸ்டின். ஸோ 9 + 2 இன்டூ டிவிஷன் 3 டிவிஷன் 1 -5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷனை தான் பண்ணணும். ஸோ 3 டிவிஷன் 1 அப்படின்றது வெறும் 3 தான். ஏன்னா 3யை 1ஆல் டிவைட் பண்ணால் மறுபடியும் 3 தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 9 + 2 இன்டூ 3 -5. ஸோ டிவிஷன் பண்ண எழுதியாச்சு. அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ 9 + 3 × 2ன்றது 6, 6 - 5. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 5ஆல் மைனஸ் பண்ணுங்கள். இல்லை 6ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணி 9ஆல் ஆட் பண்ணுங்கள். எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். இப்போ 9 + 6 பண்ணிங்கன்னா 15, 15 - 5 பண்ணிங்கன்னா 10 அப்படியும் போடலாம். இல்லை 6 - 5 அப்படின்றது 1, 9 + 1 அப்படின்றது 10. உங்களோட விருப்பம் தான். இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. அடுத்தது நாலாவது கொஸ்டின். ஸோ 8 - 2 × 5 டிவிஷன் 1 + 3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பண்ணுவோம்? டிவிஷனாக பண்ணுவோம். 5 டிவிஷன் 1ன்றது 5 தான். ஸோ அப்போது 8 - 2 × 5 + 3. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வேகமாக போடுறேன். 8 5 × 2ன்றது 10 + 3. ஸோ 5 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது, எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. 8 - 10, 8 - 10ன்றது -2 + 3 அப்படின்றது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி பண்ணேன்னுப்பா? ஸோ 8ஐயும் 10ஐயும் மைனஸ் பண்ணோம். 8 - 10ன்றது -2, இங்கே இருக்கிற +3 அப்படியே இருக்குது. -2 + 3ன்றது 1. இல்லைனா நான் இதை ரெண்டையும் பண்ணிவிட்டு 8ஓட பண்ணவா? அப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான்ப்பா வரும். -10 + 3 பண்ணிங்கன்னா -7, 8 - 7ன்றது 1. ஸோ எந்த மெத்தடில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணாலுமே அதோட ஆன்சர் கரெக்டாக தான் வரணும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க போதும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது 5வது கொஸ்டின். ஸோ 6 + 4 × 3 டிவிஷன் 2 -1. ஸோ அடுத்த ஸ்டெப் போகலாம். இங்கே டிவிஷன் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி எழுதுவேன்னா 6 + 4 × 3 டிவிஷன் 2 -1. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன் 1 3 போட்டுட்டேன், 5 டிவிஷன் 1 5 போட்டுட்டேன். இந்த மாதிரி 9 டிவிஷன் 3ன்னு வரும்போது இப்படி போட்டுக்கிட்டேன். இனிஷியல் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அடிக்க பழகிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். 1 2 2 டிவிஷனை மாற்றியாச்சு. இப்போ 3 டிவிஷன் 2 அடிக்க முடியாது. ஆனால் 4 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால 1 2 2 2 2 4. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 6 இருக்குது, 2 × 3 இருக்குது, 6 -1. 6 + 6ன்றது 12, 12 - 1ன்றது 11. ஸோ 6வது கொஸ்டினோட 5வது கொஸ்டின் ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. அடுத்த கொஸ்டின். ஸோ 6 - 3 × 4 டிவிஷன் 2 + 5. ஸோ என்னப்பா பண்ணலாம்? எப்போதும் போல் 4ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணலாம். 1 2 2, 2 2 4. கொஞ்சம் வேகமாக போடலாம். 6 - 3 × 2 + 5. ஸோ நீங்கள் ஒரு வேளை 4 / 2 போட்டு அடித்தாலுமே அதே 2 தான் வரும். ஸோ 3 × 2ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. 6 - 6 + 5. 6 - 6ன்றது 0, 0 + 5 அப்படின்றது 5. ஸோ இந்த 6வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 7வது கொஸ்டின் ஒரு வேளை நீங்கள் நோட் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும்னா 12 1 2 வந்திருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2 டிவிஷன் 1 அப்படின்றது 2. ஸோ அப்போ 4 × 2 + 7 -3. 4 × 2ன்றது 8, 8 + 7 -3. ரெண்டையும் ஆட் பண்ணி 3ஆல் மைனஸ் பண்ணலாம். இல்லை 7 - 3 பண்ணிவிட்டு 8ஆலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. 15 - 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 12. ஓகேவா?
ஸோ நம்ம ஒரு கொஷின் ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஓனாக பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் 12 வந்திருக்கணும். ஸோ இது பிகினிங் அப்படின்றனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே போகலாம். கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம போகும்போது கொஞ்சம் வேகமாக போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு லெவலில் பாட்மாஸில் 7 கொஷின். ரெண்டாவது லெவல் ஆஃப் பாட்மாஸ் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஸோ 10 + 2 × 7 + 3 டிவிஷன் 5. ஸோ இங்கே நம்மளால் என்னென்னலாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், இதெல்லாம் தாண்டி நம்மளால் ஒரு ப்ராக்கெட்டையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பாட்மாஸ் அப்படின்னு எழுதி போட்டேன். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், அப்புறம் தான் சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக சால்வ் பண்ணலாம். ஸோ 10 + 2 மல்டிப்ளிகேஷன் 7 + 3, 7 + 3ன்றது 10, அப்போ ப்ராக்கெட் போயிடுச்சு. டிவிஷன் 5. எப்போதும் ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்கெட்டை எடுத்துடணும். இங்கே 7 + 3 தான் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, அப்போ 7 + 3ன்றது 10. நான் 10 பண்ணிட்டேன், இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டேன், அப்போ அந்த ப்ராக்கெட்டை எடுத்துருவோம் 10. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ டிவிஷனை முடிச்சுட்டு தான் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் அடிஷன். ஸோ 10 + 2 × 10 / 5. 1 5s are 5, 2 5s are 10. ஸோ 2. ஸோ 2 அடுத்தது பாருங்கள், அடிஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன். ஸோ 2 × 2ன்றது 4, 4 + 10 அப்படின்றது 14. ஸோ மொதல் கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. சரிங்களா? ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், எந்த அவசரமும் கிடையாது, ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டாவது கொஷின் அதே மாதிரி அடிஷன், மல்டிப்ளிகேஷன், ப்ராக்கெட், டிவிஷன், அப்புறம் 5. ஸோ ஃபஸ்ட்டு எதை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டை முடிச்சிடணும், அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 11 + 2 × இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க. ஸோ 12 - 7, 12 - 7ன்றது 5. ஸோ ப்ராக்கெட் தேவையில்லை, டிவிஷன் 5. ஸோ அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷனை ஃபஸ்ட்டு முடிக்கணும். 5 டிவிஷன் 5ன்றது 1. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு பாருங்கள், 11 2 × 1. ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் அடிஷன். ஸோ 2 × 1ன்றது 2. ஸோ 2 + 11 அப்படின்றது 13. ஸோ ரெண்டாவது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. அடுத்தது மூணாவது கொஷின். ஸோ 15 + 2 × 11 - 9 டிவிஷன் 4. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிடுங்க. ஸோ 15 + 2 மல்டிப்ளிகேஷன் 11 - 9. ஸோ 11யும் 9யும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 2 / 4. அடுத்த ஸ்டெப். ஸோ 15 + 2 × டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ 2 / 4. இல்லைனாலும் நீங்கள் இங்கே கூட அடிக்கலாம், 1 2s are 2, 2 2s are 4 அடிச்சுக்கலாம். இல்லைனாலும் இப்படி எழுதி ஆரம்பத்தில் படிக்கிறீங்கன்னா இப்படி எழுதி கூட அடிச்சிருங்க. ஸோ 2 டிவிஷன் 4 இருந்துச்சு. ஸோ 2க்கு கீழே 4 போட்டேன். 1 2s are 2, 2 2s are 4. இந்த 2வையும் இந்த 2வையும் அடிச்சிடலாம். ஸோ மொத்தமாக இது எல்லாமே அடித்தாச்சு, 1 தான் இருக்குது. அப்போது 15 + 1 அப்படின்றது 16. சரிங்களாப்போ? ஸோ மூணாவது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. அடுத்தது நாலாவது கொஷின். 9 + 6 × 4 - 1 டிவிஷன் 3. ஸோ எப்போது போல் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிப்போம். 9 + 6 × 4 - 1ன்றது 3. ஸோ 3 டிவிஷன் 3. ஸோ 9 + 6, 3 டிவிஷன் 3 அப்படின்றது 1. ஸோ 6 × 1. ஸோ 6 × 1ன்றது 6, 6 + 9 அப்படின்றது 15. ஓகே, அப்போ அடுத்தது 7 + 4 × 9 - 3 டிவிஷன் 2. ஸோ 7 + 4 × ஸோ 9யும் 3யும் மைனஸ் பண்ணிங்கன்னா 6. ஸோ 6 டிவிஷன் 2. ஸோ இப்போ அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. டிவிஷனை தான் பண்ணணும். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 7 + 4 × 3. ஸோ அடிஷன், மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் அடிஷன். 4 × 3ன்றது 12. ஸோ 12 + 7ன்றது 19. ஸோ அஞ்சாவது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ இப்படி தான்ப்பா நம்ம ஒரு ப்ராக்கெட்ஸ்க்கு போகும்போது எல்லாமே இப்படி தான் போடணும். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுற இடம் எது இந்த மாதிரி கொஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இப்போ இந்த கொஷனை எடுத்துக்கலாமே, என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே 9 + 6 15ன்னு போட்டுட்டு 4 - 1 3 டிவிஷன் 3ன்னு போடுவாங்க. அப்படி போடக்கூடாதுப்பா. எடுத்த உடனே அடிஷன் பண்ணக்கூடாது. ப்ராக்கெட்டை முடித்தேன்,
டிவிஷன் பண்ண, மல்டிப்ளிகேஷன் பண்ண, அடிஷன் பண்ண. பொறுமையாக இப்படி தான் நம்ம பாட் மாஸ் படி பண்ணணும். அவ்வளோதான், ஈஸி தான். ஆறாவது கொஸ்டின் 8 + 5 × 7 + 3 டிவிஷன் 2. ஸோ 8 + 5 × 7 + 3ன்றது 10. ஸோ 10 / 2. அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன். டிவிஷனை தான் முடிக்கணும். 1 2s are 2, 5 2s are 10. ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ 8 + 5 × 5. இப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன். ஸோ 5 × 5ன்றது 25. ஸோ 25 + 8 அப்படின்றது 33. ஸோ ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு ட்ரை பண்ணுங்கப்பா. ஒரு 30 செகண்ட். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 19 நம்மளே போடுவோம். ஃபஸ்ட்டு என்னப்பா பண்ணணும்? 9 + 6 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 10 - 5. 10 - 5ன்றது 5 டிவிஷன் 3. அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 9 + 6 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, டிவிஷன் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். 5 / 3. ஏன்னா இங்கே ஒரு வேளை 5 இருந்துச்சுன்னா 5 5 1ன்னு போட்டிருப்பேன். இங்கே டிவிஷன் 3 இருக்கிறனால கீழே 3 கொண்டு வந்துட்டேன். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, 2 3s are 6. ஸோ 9 + 2 × 5. ஸோ 2 × 5ன்றது 10. 10 + 9ன்றது 19. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ ரெண்டாவது லெவலில் நம்ம 7 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ரெண்டாவது லெவல் ஆஃப் பாட் மாஸ் கொஷின் முடிச்சாச்சு. மூணாவது லெவல் ஆஃப் பாட் மாஸ் கொஷின். ஸோ முதல் கொஷின். ஸோ 2³ + 10 டிவிஷன் 5 -4. ஸோ எப்போதும் போல் ஒரு கொஷனில் நம்மளால் என்ன பார்க்க முடியுதுன்னா, அடிஷன் பார்க்க முடியுது, டிவிஷன் பார்க்க முடியுது, சப்ராக்ஷன் பார்க்க முடியுது, பிராக்கெட்ஸ் இருக்குது. பட் புதுசாக நம்மளால் இந்த மாதிரி 2 பவர், 3 பவர், 4 பவர் அப்படின்னு சில நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ஸ் மேலே, ஒரு நம்பருக்கு மேலே. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காதுப்பா. இப்போ 2³ என்ன சொல்லுவோம்? 8. இப்போ 3² என்ன சொல்லுவீங்க? 9. அதை ஆரம்பத்திலே மாற்றிட்டீங்க அப்படின்னா கடைசிலையும் மாற்றலாம். நீங்கள் ஆரம்பத்திலே மாற்றிட்டீங்கன்னா அந்த கொஷினை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணுறேன்னு, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எடுத்த உடனே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோம் பாட் மாஸ் படி. அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு நம்பரில் மேலே பவரில் இருக்கிறனால இதை மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ 2³ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ், அப்புறம் நீங்கள் வேணும்னாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதிட்டு கூட அந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ 8 ப்ளஸ், இப்போது ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன் 5. ஸோ 10 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ இது முடிச்சாச்சு. அப்போ அந்த ப்ராக்கெட் போயிடும் -4. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். 8 + 2 -4. ஸோ 8 + 2ன்றது 10. ஸோ 10 - 4 அப்படின்றது 6. ஸோ இந்த மொதல் கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ போன மாடலில் என்ன பண்ணோமோ அதே தான் இந்த மாடல்லையும் பண்ணுறோம். ப்ராக்கெட்ஸ் இருந்தால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முடிக்கிறோம். அதுக்கப்புறமா அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ என்ன இருக்கோ அதை பண்ணுறோம். ஆனால் இங்கே புதுசாக நம்மளால் இந்த மாதிரி பவரில் நம்பர் பார்க்க முடியுது. அதுக்கு பேர் எக்ஸ்போனன்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் கொஷினோட ஆரம்பத்திலே அதை மாற்றிட்டு சம்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும். கடைசியில் வந்து பண்ணாலும் தப்பு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ணாலும் தப்பு இல்லை, கடைசியில் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த நம்பரை ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம மாற்றி தான் ஆகணும், 3². அதனால நம்ம ஆரம்பத்திலே பண்ணோன்னா கொஞ்சம் கொஷினை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவது கொஷின்ப்பா. ஸோ ப்ராக்கெட் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, 4 × 2² இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ப்ராக்கெட்டை தான் முடிப்போம். ஸோ 8 டிவிஷன் 2. 8 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4. ஸோ இது பண்ணியாச்சு. அப்போ ப்ராக்கெட் போயிடும். 4 + 4 × 2² அப்படின்றது 4. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பவரில் இல்லைலாம் எதுவுமே கிடையாது. ப்ராக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் அடிஷன். ஸோ 4 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ அப்போ 4 + 16 அப்படின்றது 20. ஸோ ரெண்டாவது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. அவ்வளோதான்ப்பா. அடுத்தடுத்து சால்வ் பண்ணிடலாம். 6 டிவிஷன் 3 + 5 × 2². ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் முடிக்கணும். 6ஐயும் 3யும் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ ப்ராக்கெட் போயிடும். +5 × 2². 2²ன்றது 4.
ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன். 5 into 4ன்றது 20, 20 plus 2ன்றது 22. ஸோ இதுதான் மூணாவது கொஷனோட ஆன்சர். அடுத்தது 4வது கொஷன். ஸோ 12 division 4 plus 6 into 2 square. ஸோ 12 division 4, 12 4 டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஸோ ப்ராக்கெட் போயிடும். ஸோ 3 plus 6 into 2 squareன்றது 4. 6 into 4ன்றது 24. 24 plus 3ன்றது 27. ஓகேவாப்பா? அடுத்த கொஷன். ஸோ 4 into 3 square minus of 8 division 4. ஸோ இது எப்படி போடலாம்? 4 into 3 squareன்றது 9 மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டை இப்போ பாருங்கள் 8 division 4. 8 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ அந்த ப்ராக்கெட் போயிடும். அப்போது 2 மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே பண்ணனால 2. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன். ஸோ 9 4s are 36. 36 minus 2. ஸோ 36 minus 2ன்றது 34. அடுத்தது ஸோ 10 division 5 plus 7 into 2 cube. ஸோ எப்போதும் போல் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை முடிங்க. 10 division 5. 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2. ஸோ 2 plus 7 into 2 cube. 2 cubeன்றது 2 into 2 into 2. ஸோ 2 into 2 4, 4 into 2 8. 8 போட்டாச்சு. அடுத்தது 2 plus 7 into 8 56. அடுத்தது 56 plus 2 58. அவ்வளோதான்ப்பா. ஸோ 6வது கொஷனோட ஆன்சர் 58. ஸோ ஒரே ஒரு கொஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அந்த 7வது கொஷன். ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 36. ஒருவேளை உங்களுக்கு 36 வரல அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். நானும் போட்டு பார்க்குறேன் என்ன 36 வருதான்னு. ஸோ 5 அப்படியே வச்சுப்போம் இன்ட்டு 2 cube. 2 cubeன்றது 2 into 2 into 2. அப்போ 2 cubeன்றது 8. ஸோ மைனஸ் ஆஃப் அடுத்தது டிவிஷன். 16ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா 4. அப்போ ப்ராக்கெட் போயிடும், வெறும் 4 தான். ஸோ இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன். 8 5s are 40. ஸோ 40 minus 4 அப்படின்றது 36. ஸோ 7வது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ இதோட நம்ம 3rd லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. 4வது லெவல் ஆஃப் கொஷின்ஸ், பாட்மாஸ் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் இருந்தாலும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் தான். நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே எப்போதும் போல் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் 2 ப்ராக்கெட் இருக்குது. இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ எப்போதுமே இப்போ உள்ளேருந்து ஆரம்பிக்கணும், சின்ன சின்ன ப்ராக்கெட்ஸாக முடிச்சுட்டு அப்புறம் பெரிய ப்ராக்கெட்டுக்கு போகணும். ஸோ மற்றது எல்லாமே சேம் தான், நம்ம என்ன படித்தோமோ அதே தான். ஸோ 60 minus 3 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம முடிக்கணும். ஸோ 4 ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் முடிச்சிடறேன், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட். ஸோ 3 plus 2 அப்படின்றது 5. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முடிச்சிட்டேன். ஸோ 3 plus 2 அப்படின்றது 5. இப்போது இந்த ப்ராக்கெட் இருக்குது, புரியுதுங்களா? திருப்பி அடுத்த ஸ்டெப். ஸோ 60 minus 3 இன்ட்டு இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அடிஷன் இருக்குது ப்ராக்கெட்குள்ளே. ஸோ 5 plus 4 அப்படின்றது 9. இப்போ மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 60 minus 27. ஓகேவாப்பா? நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு புரியுதுங்களா? ஸோ பொறுமையாக ஸ்டெப்பாக நம்ம பண்ணிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட்டு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் இருக்குன்னா சின்ன ப்ராக்கெட்டை முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் பெரிய ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு 2 plus 3 5 போட்டேன், அந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டேன். அப்புறம் 5 plus 4 9 போட்டேன், அந்த ப்ராக்கெட் எடுத்தாச்சு, இந்த பெரிய ப்ராக்கெட்டு. இப்போ ப்ராக்கெட்டே இல்லை. ஸோ அப்புறம் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு சப்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணேன் 27, அப்புறம் 60 minus 27ன்றது 33. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33. ஓகேவாப்பா? ஸோ 2வது கொஸ்டின். ஸோ 100 minus 2 ஒரு பெரிய ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ப்ளஸ் அப்புறம் ஒரு சின்ன ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க 4 minus 2. ஸோ அதை நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னா 100 minus 2 இன்ட்டு பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க. 4 minus 2ன்றது 2. ஸோ அந்த ப்ராக்கெட் போயிடுச்சு. அடுத்த ஸ்டெப். ஸோ 100 minus 2 இன்ட்டு 3 plus 2 அப்படின்றது 5. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முடிச்சிட்டேன், அப்போ ப்ராக்கெட் தேவையில்லை, 5. ஸோ 100 minus of 2 into 5ன்றது 10. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. புரியுதுங்களாப்பா? ஸோ எத்தனை ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தாலும், ஸ்கொயர் ப்ராக்கெட், செட் ப்ராக்கெட் எது கொடுத்துருந்தாலுமே ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வந்து பெரிய ப்ராக்கெட்டை நம்ம முடிக்க பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரு ப்ராக்கெட்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அடுத்த கொஷின்.
ஸோ 80 இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணுறேன். ஸோ 80 + 4 × 1 + 5 - 2ன்றது 3. ஸோ ப்ராக்கெட் அந்த ப்ராக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வெளியில் இருக்கிற ப்ராக்கெட் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 80 + 4 × 3 + 1 அப்படின்றது 4. ஸோ அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 4 4s are 16. மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன் பண்ணோம். அப்போ 80 + 16ன்றது 96. ஸோ மூணாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96. அடுத்தது நாலாவது கொஷன். 70 - 5 × 4 - of 1 + 1. So 70 - of 5 × 4 - of 1 + 1. 1 + 1ன்றது 2. ஸோ அந்த ப்ராக்கெட் போயிடுச்சு. அடுத்த ஸ்டெப். ஸோ 70 - of 5 × 4 - 2. 4 - 2ன்றது 2. ஸோ அந்த ப்ராக்கெட் போயிடும். அப்போ × 2. ஸோ 5 × 2 இருக்குது, மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன். ஸோ 5 × 2ன்றது 10. அப்போ 70 - 10 அப்படின்றது 60. ஸோ நாலாவது கொஷனோட ஆன்சருக்கு 60. அஞ்சாவது கொஷன். ஸோ 85 - of 4 × ஸோ 3 + 2 - 1. 2 - 1ன்றது 1. அடுத்த ஸ்டெப். 85 - of 4 × 3 + 1 அப்படின்றது 4. ஸோ 85 மைனஸ், இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு போகணும். ஸோ 4 × 4ன்றது 16. ஸோ 85 - of 16. ஸோ 85 16 பண்ணிங்கன்னா 69 வருமா? 69. ஓகேப்பா. அடுத்த கொஷன், ஆறாவது கொஷன் இங்கே இருக்குது. ஸோ 95 + 5. ஸோ 95 + 5 × 2 மைனஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள், 1 - 1ன்னு இருக்குது. 1 - 1ன்னா 0. அப்போது இது 0 ப்ராக்கெட். அடுத்தது. ஸோ 95 + 5 × 2 - 0. 2 - 0ன்றது 2. ஸோ 5 × 2. அடுத்த ஸ்டெப்பு மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன். 5 × 2ன்றது 10. ஸோ 10 + 95 அப்படின்றது 105. ஸோ ஆறாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 105. ஸோ இப்போ லாஸ்ட்டு எப்போதும் போல் 7வது கொஷன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கப்பா. ஒரு 30-40 செகண்ட் வெயிட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 54 வந்திருக்கணும். அப்படி வரலைன்னா நான் போட்டு காட்டுறேன். ஸோ 40 + 2 மல்டிப்ளிகேஷன் 3 - 1ப்பா. 3 - 1 பண்ணிங்கன்னா 2. 5 + 2 பண்ணிங்கன்னா 7. ஸோ இங்கே 7 மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ 7 × 2ன்றது 14. 14 + 40ன்றது 54. ஸோ நம்மளோட 7வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54. ஸோ இது 4வது லெவல் ஆஃப் பாட்மாஸ் கொஷின். 5வது லெவல் ஆஃப் பாட்மாஸ் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ 27 டிவிஷன் 3 + 3 × 13 - 5 - 21. கொஞ்சம் பெரிய கொஷினாக வருதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, சால்வ் பண்ணலாம், பொறுமையாக சால்வ் பண்ணலாம். இந்த மொத்த கொஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் தான். ப்ராக்கெட்டை முடிச்சதுக்கப்புறம் இந்த டிவிஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணலாம்ப்பா. ஸோ 27 டிவிஷன் 3 + 3 × 13 - 5. ஏன்னா அதுதான் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஸோ 13 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 - 21. ஸோ இப்போ அந்த ப்ராக்கெட் எடுத்தாச்சு. டிவிஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், தென் அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ டிவிஷன் பண்ணிவிடுங்க. 27 / 3. ஸோ 27 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9. ஸோ 9 + 3 × 8 - 21. அடுத்தது பாருங்கள், 8 3s are 24. ஸோ 9 + 24 - 21. அவ்வளோதான்ப்பா. கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக போட்டுவாங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ 24 - 21 அப்படின்றது 3. ஸோ 9 + 3 அப்படின்றது 12. இல்லைன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 33 - 21 போட்டாலும் அதே ஆன்சர் நம்மளுக்கு 12 தான் கிடைக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். எந்த ஒரு கொஷினை பார்த்தும் நம்ம என்றைக்கு பயப்படவே கூடாது. நம்மளுக்கு ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர்ஸ் நம்மளால் போட்டுற முடியும். ரெண்டாவது கொஸ்டின்.
ஸோ அதே மாதிரி போடலாம். ஸோ 39 + 8 into 31 minus 26. ஸோ 31 26 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. ஸோ ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸோ 5 + 6. ஸோ 39 + 8 5s are 40, அப்புறம் ஒரு 6. ஸோ மூணுமே அடிஷனில் தான் இருக்கிறனால நம்மளால் டைரெக்டாக ஆட் பண்ணிட முடியும். ஸோ 39 + 6ன்றது 45, 45 + 40ன்றது 85. எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85. தென் மூணாவது கொஷின். ஸோ 5 into இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ எப்போதும் போல் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு இல்லை அட் அ டைமில் கூட இது ரெண்டையும் முடிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. பட் கேர்ஃபுல்லாக இந்த ப்ராக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறது எல்லாமே பண்ணணும். ஸோ 34 + 10ன்றது 44. ஸோ -3 into 26 + 5ன்றது 31. ஸோ இப்போது இந்த ப்ராக்கெட்டும் நான் எடுத்துட்டேன், இந்த ப்ராக்கெட்டும் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 5 4s are 20, 200, 20, 220. ஸோ இது 220 minus of 3 into 1ன்றது 3. ஸோ 3 into 3ன்றது 93. 127. ஓகே. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 127. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஒருவேளை உங்களுக்கு டக்குன்னு இது போட தெரியலன்னா ஒன்றும் இல்லை, இப்போ தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி போட்டு இப்படி 93 போட்டு மைனஸே பண்ணுங்கள். 10 times 1 times இது வந்து 7. ஸோ 11, இது ஒரு 1, 11 9 போச்சுன்னா 2, இது 127 அப்படி போடலாம். சரிங்களா? அப்போ ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களாலையும் ஸ்பீடாக போட முடியும். ஒருவேளை உங்களுக்கு டக்குன்னு போட வரலன்னா, எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா இப்படி போட்டே பழகுங்க. ஆனால் இப்படி போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி இப்படியும் போடுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வர வர கொஷின்ஸில் உங்களால் வேகமாக போட முடியும்ப்பா. நாலாவது கொஷின். ஸோ 31 + ஒரே ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது. ஸோ 31 + 32 division 4. ஸோ இது பண்ணிங்கன்னா 8 4s are 32. 32 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8. ஸோ ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸோ -3 into 12 -1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஸோ 31 + 8 -12 3s are 36 -1. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடிஷன் முடிச்சுட்டு இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 31 + 8ன்றது 39 -36 - 1ன்றது 37. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே தானப்பா? ஸோ நீங்கள் பாட்டுக்கு 31 - 1ன்றது 35ன்னு போட்டுறக்கூடாது. நான் ஃபஸ்ட் லெவல்லே சொல்லியிருக்கேன். -36 - 1 எந்த ஒரு நம்பருக்கு முன்னாடியும் எதுவுமே இல்லைன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். இங்கே கொடுத்தா இது +8ன்னு அர்த்தம். இது வெறும் 36 கிடையாது. -36 - 1 -36 - 1ன்றது -37. அப்புறமா 39 - 37ன்றது 2. ஸோ நாலாவது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்த கொஷின். ஸோ இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, பட் இருந்தாலும் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க. ஸோ 35 division 7. ஸோ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னாப்பா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். ஸோ 12 into 11. ஸோ 12 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 132 -7 + 12. இந்த இடத்துல நான் ஏன் ப்ராக்கெட்டை எடுக்கலைன்னா இன்னும் நான் இதை முடிக்கலை. ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், சப்ராக்ஷன் இன்னும் பண்ணலை. அதனால அந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ எப்போ கம்ப்ளீட்டாக அதை முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஃபைனலாக தான் அந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும்ப்பா. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 35 division 7 ப்ளஸ் இப்போ பாருங்கள், இதை நான் மைனஸ் பண்ணும்போது நான் ப்ராக்கெட்டை எடுத்துருவேன். பிகாஸ் மைனஸ் பண்ணிவிட்டால் எந்த ஒரு சிம்பிளுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால் இதை ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ +12. ஸோ இப்போ டிவிஷன் இருக்குது, 2 அடிஷன் இருக்குது. டிவிஷனை முடிச்சிருவோம். ஸோ 35 division 7ன்றது 35 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. ஸோ அப்போ 125 + 5ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130. ஸோ 130 + 12ன்றது 142. ஸோ 142 அப்படின்றது தான் 5வது கொஷினோட ஆன்சர். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போது பெரிய ப்ராக்கெட்ஸ் வருது, உள்ள நிறைய நம்பர்ஸ் வருது, அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த டிவிஷன் இப்போ நான் இந்த லாஸ்ட்டாக வந்து டிவைட் பண்ணேன்.
சில பேர் ஆரம்பத்திலே 35யும் 7யும் டிவைட் பண்ணி 5ன்னு போடுவாங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாதுப்பா. ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் எப்படினாலும் போடலாம். பட் சில ப்ரொசீஜர்ஸை மாற்றக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த ப்ராக்கெட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றி பண்ணாமல் ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னா நமக்கு மிஸ்டேக் வராமல் ஆன்சர் வரும். அடுத்த கொஷின். ஸோ 33 + 24. ஸோ 33 + 24 மல்டிப்ளிகேஷன். இப்போ 34 23 நான் மைனஸ் பண்ணேன்னா 11. ஸோ அப்போ நம்ம ப்ராக்கெட் எடுத்துடலாம். ஸோ 11 + 12. அடுத்ததுப்பா. ஸோ 33 + 24 11. ஸோ 240 24. ஸோ பண்ணிங்கன்னா 264 + 12. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணோம். மூணுமே அடிஷனில் தான்ப்பா இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணிங்கன்னா 40 சாரி இப்போ ஸோ 309. ஓகேப்பா. ஸோ எப்போதும் போல் 24 11 மல்டிப்ளை பண்ணேன், 264 வந்தது. அதுக்கப்புறம் வந்து 33 264 12 மூணையும் ஆட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 309. ஸோ ஒரு கொஷின் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களால் அந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். சரிப்பா, போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58ன்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துடலாம். ஓகேவா, எனக்கு 58 வர மாதிரி தெரியுது, பட் போட்டு பார்த்துடலாம். ஸோ 4 இன்ட்டு எப்போதும் போல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். 9 10 11 1 3 4 5. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கிற ப்ராக்கெட். ஸோ 155 மைனஸ் ஆஃப் 11. ஸோ மல்டிப்ளை பண்ணேன், ப்ராக்கெட் எடுத்துனேன், ஆட் பண்ணேன், ப்ராக்கெட் எடுத்தாச்சு. அடுத்தது ஸோ இதை பண்ணிங்கன்னா 5 4s are 20. ஸோ 204 மைனஸ் 155 மைனஸ் 11. ஸோ ஒன்று இதையும் நீங்கள் மைனஸ் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டோட்டலாக கூட மைனஸ் பண்ணலாம். ஸோ 204 மைனஸ் ஆஃப் மைனஸ் 155 மைனஸ் 11 பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் 166 வரும்னு நினைக்கிறேன். 166. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 166, இதில் ஒரு 34 160 58 வரலையோ, நமக்கு 38 தான் வருது ஆன்சர். 38 கரெக்டுப்பா. ஸோ ஆன்சர் இஸ் 38. பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லிட்டேன். ஆன்சர் வந்து 38 கரெக்டாப்பா. ஸோ இங்கே ஒரு 34, இங்கே ஒரு 4 38. சாரிப்பா, 58ன்னு சொல்லிட்டேன். 38 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ பொறுமையாக நம்ம கேல்குலேஷன் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணும். நான் இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் மைண்ட் பண்ணும்போது. ஆன்சர் இஸ் 38. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5வது லெவல். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுது கொஷின்ஸ் எல்லாமே. உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சின்ன கொஷின்லேருந்து எப்படி அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் போகிறோன்னு. ஸோ 5வது லெவல் ஆஃப் பாட்மாஸ் கொஷின்ஸில் நம்ம 7 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். 6வது லெவல் பாட்மாஸ் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நம்ம ப்ராக்கெட்ஸை முடிச்சிடலாம். ஸோ 35 மைனஸ் 33 மைனஸ் 5 அப்படின்றது 28. ஸோ 28 இன்ட்டு 13 ப்ளஸ் 21 டிவிஷன் 7 மைனஸ் ஆஃப் 11. ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பரை கிளியர் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த நம்பர் வந்தது, ப்ராக்கெட்டை எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஃபஸ்ட் நம்ம டிவைட் தான் பண்ணுவோம். ஸோ 28 இன்ட்டு 13 ப்ளஸ் 21யும் 7யும் டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 மைனஸ் ஆஃப் 11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணிட்டு தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 280 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 8 3s are 24, ரிமைனிங் 2 3 2s are 6 7 8. ஸோ 4 16 1 364. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 364 வருது, ப்ளஸ் 3 மைனஸ் ஆஃப் 11. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 367 மைனஸ் ஆஃப் 11.
ஸோ இதையும் பண்ணிங்கன்னா 356. ஸோ மொதல் கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 356. சரிங்களா? ஸோ போன கொஷின்ஸ்லாம் நமக்கு சின்ன சின்ன நம்பர்ஸாக தான் வந்தது. பட் இப்போ நம்ம போக போக உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அந்த கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம், பெரிய பெரிய நம்பர்ஸ்க்காக போகிறோம். ஸோ இப்படி போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வந்து கிடச்சிரும். அடுத்த கொஷின் பா. ஸோ 30 டிவிஷன் 10 ப்ராக்கெட்ஸை முடிக்கணும். எடுத்த உடனே இதை நம்ம டிவைட் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ 20 into 15. ஸோ 300 minus of 27. ஸோ அடுத்தது 3 ப்ளஸ், ஸோ 27 இதிலிருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 10ல் 7 போச்சுன்னா 3, ஆல்ரெடி இங்கே 9 இருக்கும், 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே 273. ஸோ 273 ப்ளஸ் 3 ஆல்ரெடி இங்கே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதை ஆட் பண்ணும்போது 276. ஸோ ரெண்டாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 276. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம வந்து ப்ராக்கெட்ஸை முடிச்சுட்டு தானே டிவைட் பண்ண சொன்னீங்க, நீங்கள் ஆரம்பத்தில் டிவைட் பண்ணிட்டீங்க எடுத்தோடனே. அது ஒன்றும் தப்பு இல்லைப்பா. இப்போது டிவிஷன் இது தனியாக தான் இருக்குது, தப்பு கிடையாது. இப்போ இதுவுமே ப்ராக்கெட்குள்ளே இல்லை இதுவுமே வேறு மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ எடுத்தோடனே இங்கே டிவிஷன் இருக்கிறனால தாராளமாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 21 டிவிஷன் 7, 21 டிவிஷன் 7 கண்டிப்பாக அதை டிவைட் பண்ணி தான் ஆகணும். அதை இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே டிவைட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண அந்த லாஜிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம், எதை வந்து நம்ம செகண்ட் பண்ணுறோம், அந்த லாஜிக் நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா உங்களால் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 34 ப்ளஸ் 36 டிவிஷன் 4 இதை பண்ணோன்னா 9 4s are 36. அப்போ ப்ராக்கெட் போயிடும். மைனஸ் ஆஃப் 2 into 19. ஸோ நம்மக்கிட்ட அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ 34 ப்ளஸ் 9, 19 into 2ன்றது 38, மைனஸ் ஆஃப் 38. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது -4, 9 - 4ன்றது 5. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. இல்லை நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறேனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 34 9 ஆட் பண்ணிங்கன்னா 43 கிடைக்கும். 43யும் நீங்கள் வந்து 38யும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 தான் கிடைக்கும். ஓகேவாப்பா? நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்த கொஷின், இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தென் அப்புறம் இங்கே டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ணும்போது 56 மல்டிப்ளிகேஷன், இது மைனஸா? ஓகே, ஸோ இது மைனஸில் இருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 26, அப்புறம் டிவிஷனு இங்கே ஒரு 16. கரெக்டாப்பா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகே, மைனஸ் தான் போல் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அடுத்து கேன்சல் பண்ணலாம். இப்போ 56 இருக்குது, 26 இருக்குது, டிவிஷன் 16 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இது ரெண்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் நீங்கள் பண்ணணும். 56 into 26 divided by 16. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 டேபிளில் நம்ம இதை அடிக்கலாமா, இல்லை 4 டேபிளில் அடிக்கலாமா? 4 டேபிளில் அடிக்கலாம். 4 4s are 16. ஓகேவா? இதை 4 டேபிளில் அடிக்கலாம். 1 4s are 4, ரிமைனிங் 1, 4 4s are 16. மறுபடியும் இதை 2 டேபிளில் அடிக்கலாம். 2 2s are 4, இதை 2 டேபிளில் அடிக்கலாம். 7 2s are 14. இதை 2 டேபிளில் அடிக்கலாம். 1 2s are 2, 13 2s are. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கன்னா 91. ஸோ நாலாவது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 91. ஓகேவா? ஸோ ஒன்றும் பண்ணலப்பா. இப்போ 26 divided by 16 இருந்துச்சு. நான் எடுத்த உடனே அதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன். இல்லைனா நீங்கள் 2 டேபிளில் கூட பொறுமையாக கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை 7 டேபிளில் கேன்சல் பண்ணணுனாலும் கேன்சல் பண்ணுங்கள். எதில் கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கான கடைசி ஆன்சர் 91 வரணும். அஞ்சாவது கொஷின். ஸோ 12 into 16 into 1 plus 11 minus 8. ஸோ ப்ராக்கெட் ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். ஸோ 12 into 16 into, ஸோ 11 plus 1ன்றது 12. ஸோ 12 minus 8 பண்ணிங்கன்னா 4. ஸோ இது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 16 into 4 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 12 அப்படியே வச்சுக்கிறேன். 16 4s are 64. ஓகேவாப்பா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 64 into 10 பண்ணிங்கன்னா ஒரு 640 கிடைக்கும். 64 into 2 பண்ணிங்கன்னா 128 கிடைக்கும். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 8 4 5 6 7 768. ஸோ அஞ்சாவது கொஷினோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 768. நீங்கள் நார்மலாக இது சும்மா அப்படி பண்ணப்பா. எப்படி பண்ணுவேன்னா, இந்த 12 இருக்குல்ல, இந்த 12 வந்து 10 + 2ன்னு எழுதிப்பேன். சரிங்களா?
ஏன்னா 10 + 2 12 தானே. இப்போ 64ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 64 × 10ன்றது 640, 64 × 2ன்றது 128. ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைனா இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போதும் போல் ஒன்றும் தப்பு இல்லை, இப்படியே நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? உங்களோட விருப்பம் தான்ப்பா. நான் சும்மா இப்படி வேகமாக பண்ணுறதுக்காக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அடுத்த கொஷின்ப்பா. 33 + 40 2 ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட்டை முடிச்சிருவோம். இது வந்து 73 - 4 × 7 + 3ன்றது 10, ப்ராக்கெட் போயிடுச்சு, ப்ளஸ் 13. ஸோ 73 - 40 + 13. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 73யும் 40யும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 33. ஸோ ப்ளஸ் 13 வருது. ஸோ 33 + 13ன்றது 46. ஸோ 6வது கொஷினோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46. ஸோ 7வது கொஷின் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 7வது கொஷின் இப்போ 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறப்போ உங்களால் போட முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதே ஆன்சர் வருதான்னு பார்த்துடலாம். போன கொஷனில் தப்பாக சொன்ன மாதிரி இதுலேயும் தப்பாக எதுவும் பண்ணியிருக்க போகிறேன். ஸோ 32 + 39 டிவிஷன் 3. ஸோ 39 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 - 20 × 2. ஸோ அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஸோ 32 + 13 - 40. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 40 45. கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கேன். 45 - 40. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 6வது லெவலோட லாஸ்ட் 7வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அடுத்து லாஸ்ட் 7th லெவல் ஆஃப் பாட்மாஸ் கொஷின் பார்க்கலாம். 7வது லெவலோட மொதல் கொஷின். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் கொஞ்சம் வேல்யூ இருக்குது. ஸோ 2 ப்ராக்கெட் வேல்யூ இருக்குது. மற்றபடி டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணலாம். இவ்வளோ லெவல்ஸ் படிச்சிருக்கோம், 6 லெவல் படிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் இந்த 7வது லெவல் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ பொறுமையாக பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்றது 10 + 5. அடுத்தது ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். 3 × 2ன்றது 6 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். 30 - 10ன்றது 20. ஸோ ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸோ டிவிஷன் 4 × 2 அவ்வளோதான். ஸோ ப்ராக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்கொயர் ரூட்டில் ஒரு வேல்யூ இருந்துச்சு, அதையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிவிஷன் பார்ட்டை முடிச்சிடலாம். ஸோ 10 + 5 -6 + 20 டிவிஷன் 4. ஸோ 20 டிவிஷன் 4ன்றது 5. ஸோ 5 × 2 மட்டும் இருக்குது. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ 10 + 5 -6 + 10 அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் ரூட்ஸ், ப்ராக்கெட் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எது வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ 10 + 5. ஸோ 10 + 5ன்றது 15. 15 - 6ன்றது 9. 9 + 10ன்றது 19. ஸோ மொதல் கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. 2வது கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, செட் ப்ராக்கெட் இருக்குது, அப்புறம் நார்மல் ப்ராக்கெட் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ எப்போதுமே தெரிஞ்சுக்கங்கப்பா, ப்ராக்கெட்ஸ் அப்படின்னா 3 விதமான ப்ராக்கெட்ஸ் தான் நம்மளோட எக்ஸாம்ஸில் பார்க்க முடியும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடுங்க, சரிங்களா? 2வது செட் ப்ராக்கெட்டை முடிச்சிடுங்க. லாஸ்ட்டாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டை முடிச்சிடுங்க. இதுதான் ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை முடிக்கணும். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா மட்டும் இதுக்குள்ளே செட் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற சம்ஸ் எல்லாம் முடிக்கணும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் வரணும். ஸோ இந்த கொஷனை பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூவை முடிப்போம், அப்புறம் செட்டு முடிப்போம், அப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் முடிப்போம், கடைசியாக இந்த 2 டிவிஷனை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? பொறுமையாக பண்ணலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் 3 × செட் ப்ராக்கெட் 5 ப்ளஸ் இந்த சின்ன ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். ஸோ 2 ஸ்கொயர்ன்றது 4. ஸோ 4 × 3ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அந்த ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸ்கொயர் ப்ராக்கெட் டிவிஷன். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. 7 × 2ன்றது 14 ப்ளஸ்
செட் ப்ராக்கெட் 9 மைனஸ் ஆஃப் 4 + 1 அப்படின்றது 5. ஸோ மற்ற எல்லா ப்ராக்கெட்ஸும் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கொஸ்டின்ல இருந்து நான் சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற இந்த ப்ராக்கெட் கர்ல் ப்ராக்கெட் சொல்லுவாங்க, அந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம எதை சால்வ் பண்ணணும், செட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ 3 × 5 + 12. ஸோ 5 + 12ன்றது 17. ஸோ 17 போட்டுருங்க. டிவிஷன் ஸோ 14 இருக்குது ப்ளஸ் 9 - 5. ஸோ 9 - 5ன்றது 4. ஸோ இங்கே 4 போட்டுருங்க. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சோ அந்தந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் கரெக்டாக எடுத்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்திருக்கோம். அடுத்த ஸ்டெப் இப்போ ஸோ இப்போ 3 × 17 இருக்குது. 17 × 3 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 51 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 17 × 3 51, 14 + 4ன்றது 18. ஸோ இப்போ 51 18 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 18 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 51 / 18 நார்மலாக 3 டேபிளில் வேணால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 6 3s are 18. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 17. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17/6. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ எப்போதும் போல் இந்த கொஸ்டினை நம்ம பொறுமையாக சால்வ் பண்ணோம். அந்த ப்ராக்கெட்ஸ் முக்கியம். எடுத்த உடனே சின்ன ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூவை முடிங்க. அடுத்தது செட் ப்ராக்கெட் வேல்யூவை முடிங்க. ஸோ கடைசியாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டை முடிங்க. இங்கே 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறனால அந்த 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் இங்கே டிவிஷன் இருக்குது. அப்போ இந்த நம்பரையும் நம்ம கடைசியாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17/6. மூணாவது கொஸ்டின். ஸோ 8 டிவிஷன் 4 + 12 - 5 + 1. ஸோ எப்போதும் போலப்போ ஒரு பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஒரு செட் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8 டிவிஷன் 4. ஸோ 8 டிவிஷன் 4ன்றது 2 ப்ளஸ் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 12 மைனஸ் ஆஃப் 5 + 1. ஸோ 5 + 1ன்றது 6. ஸோ மல்டிப்ளிகேஷன். அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 10 - 4 ப்ளஸ் 3 × 2ன்றது 6. சாரிப்பா. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கப்பா. ஸோ அந்த சின்ன ப்ராக்கெட்ஸ்லாம் முடிச்சுட்டேன். அடுத்து செட் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 2 + 12 - 6. ஸோ 12 - 6ன்றது 6. அப்போ இந்த இடத்துல 6 வரும். இங்கே மல்டிப்ளிகேஷன். அடுத்தது 10. ஸோ 10 - 4ன்றது 6. 6 + 6ன்றது 12. ஸோ இப்போது எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 + 2ன்றது 8. ஸோ 8 இருக்குது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணால் 8 இருக்குது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணும்போது 12 வந்துச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96. ஸோ மூணாவது கொஸ்டினோட ஆன்சர் 96. நாலாவது கொஸ்டின். ஸோ 15 டிவிஷன் 5 + 4. ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, செட் ப்ராக்கெட் இருக்குது, நார்மல் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 2 நம்பருக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. உங்களால் பார்க்க முடியுதுங்களா இப்படி? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாப்பா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு மேலே ஒரு கோடு இருக்கும், 4-5 நம்பருக்கு சேர்த்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 + 1 - 6 அப்படின்னு இருக்குது. இங்கே 2க்கும் 1க்கும் மட்டும் இங்கே மேலே அப்படி ஒரு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ப்ராக்கெட்டுன்னு அர்த்தம். ஸோ எங்கே கோடு ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு ப்ராக்கெட், எங்கே கோடு முடியுதோ அங்கே ஒரு ப்ராக்கெட். ஸோ அந்த இடத்துல அவங்க ப்ராக்கெட்டை போடாமல் இப்படியும் சொல்லுவாங்க. இப்படி கோடு போட்டிருந்தாங்கன்னா அது ப்ராக்கெட் அப்படின்னு அர்த்தம்ப்பா. ஸோ இப்போ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எப்போதும் போல் 15 டிவிஷன் 5. ஸோ 15 டிவிஷன் 5. ஸோ ப்ளஸ் 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ 3 + 2 செட் ப்ராக்கெட் 4 + 3 எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல, எல்லாமே அப்படியே எழுதுறேன். மைனஸ் ஆஃப் 2 + 1 ப்ராக்கெட், அப்புறம் ஒரு ப்ராக்கெட், அப்புறம் ஒரு செட் ப்ராக்கெட், அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னா கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே லாஸ்ட்டில் பார் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பாருக்கு மட்டும் ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ஸ்டெப்பாக நான் கொண்டு வரேன். திருப்பி இதை பண்ணலாம்ப்பா. 15 / 5ன்றது 3 + 4. அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 3 + 2. ஸோ செட் ப்ராக்கெட் இருக்குது. 4 + 3 எல்லாமே அப்படியே போட்டாச்சு. இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 2 + 1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 இருக்குது மைனஸ் ஆஃப் 3. ஸோ அடுத்தது இங்கே ஒரு செட் ப்ராக்கெட், அப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட் தான் வரணும். ஸோ 3 + 4 பெரிய ப்ராக்கெட் எடுக்கிறோம். ஸோ 3 + 2 செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். 4 + 3
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3பா. ஸோ 3 மைனஸ் 3ன்றது 0. 0 இன்ட்டு 3னா 3. அப்போ இது மொத்தமே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே 3 இருக்குது. 3 மைனஸ் 3ன்றது 0. 0 இன்ட்டு 3ன்றது இந்த மொத்த எக்ஸ்பிரஷனுமே 0 ஆகிடும். ஸோ அப்போ 4 ப்ளஸ் 0 அப்படின்னு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன்ப்பா. இங்கே 3 மைனஸ் 3 இருக்குது. 3 மைனஸ் 3ன்றது 0. 0 இன்ட்டு 3 அப்படின்றது 0. அப்போ 4 ப்ளஸ் 0 மட்டும்தான் இங்கே பேலன்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 3 ப்ளஸ் 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ப்ளஸ் 2 4 ப்ளஸ் 0ன்றது 4 தான். அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் 4 தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 3 ப்ளஸ் 4. ஸோ 3 ப்ளஸ் 8. ஏன் 8 போட்டிருக்கேன்னா 4 இன்ட்டு 2. 4 இன்ட்டு 2ன்றது 8. ஸோ 8 ப்ளஸ் 3. 8 ப்ளஸ் 3ன்றது 11. அடுத்தது இங்கே மல்டிப்ளிகேஷனில் 4 இருக்குது. 11 இன்ட்டு 4ன்றது 44. ஸோ 44 ப்ளஸ் 3. ஸோ 44 ப்ளஸ் 3ன்றது 44 ப்ளஸ் 3 அப்படின்றது 47. சொல்கிறது புரியுதுங்களாப்பா? ஸ்லோவாக சால்வ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையுமே நான் வேகமாக சால்வ் பண்ணல. சில ப்ராக்கெட்ஸ் வேணால் அங்கங்கே மாற்றிருப்பேன். நீங்களும் போடும்போதும் எப்போதும் அப்படியே தான் நம்மளோட எக்ஸாம்ஸில் இதெல்லாமல் பார்க்க போகிறாங்க. கடைசியாக நம்மளோட ஆன்சர் 47 வருதா அதுதான் நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தகுந்தாப்பில் மாற்றி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் அந்த ஆப்ரேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் மட்டும் போடுங்க. அந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அது ப்ராப்பராக போடுங்க. ப்ராக்கெட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருப்போம். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பில் நான் பண்ணது என்னென்னா இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணியிருக்கேன். தென் அடுத்த ஸ்டெப்பில் இதை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன். 3 மைனஸ் 3ன்றது 0. 0வால் 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். அதனால 0. ஸோ 4 ப்ளஸ் 0ன்றது 4. முன்னாடி 2 இருக்குது. 4 இன்ட்டு 2ன்றது 8. 8 ப்ளஸ் 3ன்றது 11. இங்கே 4 இருக்கிறனால 4 இன்ட்டு 11 அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். 44. ஸோ 44 ப்ளஸ் 3ன்றது 47. அஞ்சாவது கொஷின். ஸோ கொஷினை பார்க்கும்போதே ஒரு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்கும். எக்ஸாமில் சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம் போனீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். பயப்படாதீங்க, நம்ம படிச்சிருக்கோம், இவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம், இதையும் பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், பெரிய ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, மொத்தமாக டிவிஷன் கீழே ஒன்று இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வரலாம்ப்பா, சரிங்களா? ஸோ 4 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர்ன்றது 16 ப்ளஸ் 8 மைனஸ் 2. 8 மைனஸ் 2ன்றது 6. ஆனால் அந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 6 ஸ்கொயர்ன்றது 36 டிவைடட் பை 4. அவ்வளோதான்ப்பா, ஒன்றும் கிடையாது. சின்ன நம்பராக மாறிடுச்சு பாருங்கள், ப்ளஸ் போட்டுருங்க. அடுத்தது 12 டிவிஷன் 3. ஸோ 12 டிவிஷன் 3ன்றது 4 ப்ளஸ் போட்டுருங்க. அடுத்த ப்ராக்கெட்டு 13 இன்டூ 7 மைனஸ் 4ன்னு இருக்குப்பா. 13 இன்டூ 7. ஸோ 13ம் 7ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 91ப்பா. ஸோ 91லேருந்து நம்ம 4ஐ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 91லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 87. ப்ராக்கெட் போயிடுச்சு. மைனஸ் ஆஃப் 12. ஸோ மொத்தமாக டிவைடட் பை, ஓகேங்களா? அடுத்தது 18 டிவிஷன் 6. 18ஐ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஸோ ப்ளஸ் 5 இன்டூ ப்ராக்கெட்டில் 6 மைனஸ் 4 இருக்குது. 6 மைனஸ் 4ன்றது 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்க்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. எங்கெல்லாம் ப்ராக்கெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் முடித்தேன். சின்ன சின்ன ப்ராக்கெட் எங்கே இருக்குன்னு முடித்தேன். ஸோ மற்றபடி இங்கே நீங்கள் 12 டிவிஷன் 3ன்னு ஒரு ஸ்டெப் எழுதி மறுபடியும் பண்ணாலும் நீங்கள் இப்போ தான் போன சீரீஸில் சொல்லியிருப்பேன்ல, நீங்கள் தாராளமாக இதை டேரெக்டாக இங்கேயே கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து டிவைட் பண்ணாலும் இங்கே டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இதுக்கு மட்டும் சொல்கிறேன்ப்பா. ஆனால் நீங்கள் இங்கேயே கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 13 7. ஸோ 7ம் 13ம் பண்ணும்போது நம்மளுக்கு 91 வந்துச்சு. 91லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணியிருக்கேன். 87 வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 36 டிவிஷன் 4. 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9. அப்போ 16 ப்ளஸ் 9ன்னு வரும். 16ஐயும் 9ம் ஆட் பண்ணிங்கன்னா 25. ஓகேவாப்போ? ஸோ ப்ளஸ் என்ன பண்ணேன்னு மறுபடியும் சொல்கிறேன். அடிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுவோம். 36ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா 9. அடிஷன் 16 இருக்குது. 16 ப்ளஸ் 9ன்றது 25. அடுத்து இங்கே வரலாம்ப்பா. 4 ப்ளஸ் 87 மைனஸ் 12. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 12ஆல் மைனஸ் பண்ணலாம். 87ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுறேன். 87ஐயும் 4ஐயும் நான் ஆட் பண்ணுறேன்னா 91. 91லேருந்து நான் 12ஐ மைனஸ் பண்ணுறேன். ஸோ 91 மைனஸ் ஆஃப் 12. ஸோ 11. 11ல் 2 போச்சுன்னு சொன்னால் 9. இங்கே 8 வரும். 8ல் 1 போச்சுன்னா 7. 79. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 12ஆல் மைனஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 79 டிவைடட் பை அடுத்ததுப்போ. ஸோ 5 இன்ட்டு 2ன்றது 10. 10 ப்ளஸ் 3ன்றது 13. ஸோ டினாமினேட்டரில் 13 வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஸோ 9 ப்ளஸ் 5ன்றது 14. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 7 8 9 10. 104
divided by 13. So 104 divided by 13 na 8 table அடிக்கலாமா 13 into 8 13 into 8 போட்டிங்கன்னா 104. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் இஸ் 8. ஓகேவாப்பா, பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் தேவையில்லை. கொஷினை பார்த்து எந்த காரணத்துக்காகவும் பயப்படாதீங்க. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாட் மாஸ் தான். இன்னும் நம்ம நிறையா படிக்க போகிறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், சர்ட்ஸ், இண்டிசஸ், எக்ஸ்போனன்ட்ஸ் நிறையா படிக்க போகிறோம். எதுனாலும் சரிப்பா, கொஷினை பார்த்து பயந்துட்டோன்னா சம்ம சால்வ் பண்ண முடியாது. கொஷினை பார்த்தோன்னே ட்ரை பண்ணலாம், அப்படி சொல்லி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப்பாக வாங்க, எல்லாமே படிச்சிருக்கோம். ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சப்ராக்ஷன், அடிஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது, சப்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம மேக்ஸில் ஸ்ட்ராங் இல்லைன்னா டக்குன்னு சைடில் இப்படி போட்டுட்டு நம்ம மைனஸ் பண்ணி போடுறனால எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? ஆன்சர் கடைசியாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8. ஆறாவது கொஷின்பா. ஸோ 18 + 2 இன்ட்டு அதே மாதிரி ஒரு பெரிய லென்த் ஆஃப் சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஒரு 2 நம்பருக்கு மேலே ஒரு பார், ஒரு கோடு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன்ப்பா. இந்த மாதிரி பார் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்குது, எதுக்கு முடியுது, அப்போது அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் வரும்னு அர்த்தம். அவங்க ப்ராக்கெட்டாக கொடுக்காம மேலே ஒரு கோடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது எப்போதும் போல் பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் பாட்டுக்கு 18 + 2 ஆட் பண்ணி 20ன்னு போட்டுறாதீங்க, போடக்கூடாது. ஏன்னா இது அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் தனியாக இருக்கிறனால அப்படியே தான் எடுத்து எழுதிட்டு தான் போடணும். 18 + 2 மல்டிப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 9 + 6 எதையும் மாற்றாதீங்க, எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நம்ம சொன்ன மாதிரி இந்த சின்ன ப்ராக்கெட்ஸை முடிப்போம். ஸோ 4 + 3 இன்ட்டு 6 + 2பா. 6 + 2 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, ப்ராக்கெட் போயிடும். 8 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. அப்போது இந்த மொத்த நம்பரோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஒரே ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 + 6ன்னு இருக்குது. 2 + 6னா 8, 8 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டும் போயிடும், இந்த வெளியில் இருக்கிற 2 ப்ராக்கெட்டுமே போயிடும். ஏன்னா 2 ப்ராக்கெட்டுமே முடிச்சாச்சு. இப்போ செட் ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு 18 + 2 இன்ட்டு 9 + 6 மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு 4 + 3. ஸோ இங்கே பார்த்து சாரிப்பா பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 × 2ன்றது 6, 6 + 4ன்றது 10. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், 10. பார்த்தீங்களா, தப்பு பண்ண பார்த்துட்டேன் பாருங்கள், 4 + 3ன்னு. அடுத்தது 18 + 2 மல்டிப்ளிகேஷன். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிச்சிடலாம். 3 × 10ன்றது 30. ஸோ 9 + 6 மைனஸ் ஆஃப் 30. அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 18 + 2 இன்ட்டு, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே -30 இருக்குது. ஸோ 9 + 6, 9 + 6ன்றது 15. 15ல் -30னா -15. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -15. அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 18 2 இன்ட்டு -15ன்றது -30. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -12. அவ்வளோதான். ஸோ கடைசியாக ஆறாவது கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -12. என்னடா மைனஸில் வருது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபைனல் ஆன்சர் அப்படின்றது எதில் வேணால் வரலாம். நெகட்டிவில் வரலாம், டெசிமல் பாயிண்டில் வரலாம், சில சமயம் ஆன்சர் 0ன்னு கூட வரலாம். ஸோ என்ன வந்தாலும் நம்ம ப்ரொசீஜர் கரெக்டாக போட்டோன்னா அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -12. ஸோ இந்த வீடியோவோட கடைசி கொஷின், ஸோ 7வது லெவலோட லாஸ்ட் கொஷின் இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள், எந்த அவசரமும் வேண்டாம். நான் வெயிட் பண்ணுறேன், இப்போ 1 minute வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா மட்டும் பார்க்கலாம், என்ன ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம்ப்பா. கண்டிப்பாக கரெக்டாக தான் போடுவீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் கேல்குலேட் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஆன்சர் 2 வருது. ஒரு வேளை உங்களுக்கும் அதான் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, ஜஸ்ட் நானும் போடுறேன், ஒரு வேளை நான் தப்பாக கூட இருக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் 8 division 4. ஸோ 8 division 4ன்றது 2 ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். ஸோ 3 - 1, 3 - 1ன்றது 2. அப்போ ப்ராக்கெட் போயிடும். 8 × 2ன்றது 16. ஸோ 16 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் செட் ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா செட் ப்ராக்கெட்குள்ளே தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்குது, அதை முடிச்சிட்டோம்.
அதனால் நீங்கள் 16 மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ன்றது 4. ஸோ 4 + 2ன்றது 6. 6 × 3 ப்ராக்கெட் போட்டுருங்க. மொத்தமாக டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ன்றது 4 ப்ளஸ் 5 × 4ன்றது 20 மைனஸ் ஆஃப் 6. ஸோ இப்போ அடுத்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 + 2ன்றது 18, 6 × 3ன்றது ஒரு 18. ஸோ டிவைடட் பை 4 + 20 மைனஸ் 6 இருக்குது. 20 + 4ன்றது 24. 24லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 18. ஸோ மேலே 18 + 18ன்றது 36, கீழே ஒரு 18 கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 7வது கொஷின். இந்த வீடியோட கடைசி கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில்ப்பா நம்ம பொறுமையாக உங்களுக்கே நீங்கள் ஒரு கம்ப்ளீட் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோம், சின்ன நம்பர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம். கடைசியாக லெவல் அப்படின்றது உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாமோட கொஷினோட லெவலுக்கு நம்ம சால்வ் பண்ணி முடித்தோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னது தான், உடனே போயிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. ஓகேவா? அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்ன்றது கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க, என் கூடயே சால்வ் பண்ணிங்க. ஒரு எக்ஸாம் ஃபீல் உங்களுக்கு வேணும், எக்ஸாமில் கேட்குற மாதிரி நான் சால்வ் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு வாட்டி அந்த டெஸ்ட்டை போட்டால் தான் முடியும். ஸோ மறந்துடாமல் என்னோடய ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் மொபைல் அப்ளிகேஷன் போயிட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்லை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருப்பேன், 7 லெவல்ஸ் ஆஃப் டெஸ்ட்டுன்னு போட்டிருப்பேன். அதில் இன்றைக்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெஸ்ட் அதில் இருக்கும். எப்போனாலும் நீங்கள் எழுதலாம். மறந்துடாமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் தான். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடுத்த செகண்ட் மாடலில் அடுத்த ஒரு 7 லெவல் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்படியே நம்ம கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷனை இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சின்ன சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ்லாம் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. பாய்.